கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. காய்ஸ், அடுத்தது நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா செட்டியார் பூங்கா. என்னோடய ரூம் பக்கத்துலேயே இந்த பூங்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டக்குன்னு எல்லா இடத்த வந்து விசிட் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னால் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பராமரிக்கிறது, அந்த செடியாக இருக்கட்டும், அந்த ரோஜா எல்லாமே வந்து செம்ம ஹைலைட்டாக இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் பார்த்தேன். இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இதை பாருங்கள், இது என்ன பூவேன்னு தெரில, அது தொங்குற மாதிரியே இருக்குது, தொங்கிட்டு தான் இருக்குது. இந்த வெண்டைக்காவா என்னன்னு தெரில. பட் இது எல்லா இடத்துலையும் கொடைக்கானல் சைடு சுற்றி இருக்குது. இது ஓவரால் வந்து நேச்சுரலுக்கு பஞ்சமே இல்லை, செம்ம சூப்பராக இருக்குது. நான் இப்படியே பேசுறதோட உங்களுக்கு இந்த செட்டியார் பூங்காவை ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருந்தது சொல்லிட்டு. From the first moment I saw you, I knew I had to make you mine. Wanted to know everything about you. இந்த பார்க்கில் என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்ன பசங்களுக்கு 20 ரூபா. கேமரா நீங்கள் வீடியோ கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பெரிய கேமரா அதுமாரி ட்ரோன் அதுமாரி கொண்டு வந்தீங்கன்னா 5000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்க்கோட சார்ஜு. இது ரொம்ப பார்க்கிங்லாம் வந்து நீங்கள் எங்கே இடம் இருக்குதோ, இப்போ மோஸ்ட்டாக வந்து கொடைக்கானல் நான் நிறைய இடத்துல பார்த்தது வந்து எங்கே இடம் இருக்குதோ அங்கே கார் பார்க் பண்ணிக்கிறாங்க. அது பக்கத்து வீட்டு இடமா இருந்தாலும் சரி, ஏற்ற வீட்டு இடமா இருந்தாலும் சரி, இடம் நம்மளுக்கு கிடச்சிச்சு, இதுதான் நம்மளுக்கு சான்ஸ் சொல்லி அங்கே எல்லாம் பார்க் பண்ணிடுறாங்க. சேம் நானும் வந்து அப்படி தான். ஆனால் இங்கேயே பார்க் பண்ணுனேன், நம்ம இங்கேயே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்து வந்துடுறோம். ஏன்னா இங்கே பார்க்கிங் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இடமே கிடைக்க மாட்டுது. இங்கே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாரும் மென்ஷனும் பண்ணுறதில்ல. அதனால் வந்து எங்கே இடம் இருக்குதோ அங்கே பார்க் பண்ணிடுறோம். இந்த ஒரு விஷயம் வந்து கொடைக்கானலில் அங்கங்கே நிறையவே இருக்குது. In the morning, I wake up feeling no pain. Long stretches, I get to remember it. கைஸ், பார்த்துருப்பீங்க செட்டியார் பூங்கா செம்ம சூப்பராக இருந்ததில்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மேக்ஸிமம் லேடிஸை இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணதுக்கு பாருங்கள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா நீங்களே எக்ஸைட் ஆகி இந்த இடத்த விட்டு வர மாட்டீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளவரும் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பூவை நம்ம கோயம்பேடில் பார்த்துக்கிறோமே அப்படின்னு ஐடியா பண்ணுற அளவுக்கு இந்த இடத்த வந்து நல்லா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் வந்து இது தாங்க இந்த இடம் செம்ம சூப்பராக இருந்தது. என் பின்னாடி வர ஸ்னோ தெரியுதுங்களா உங்களுக்கு? அது நான் ரெகுலராக பார்க்குறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகுது. அது மேகம் வந்து நம்மளை டச் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. உண்மையிலே இது மேகம் தான் இருந்தாலும் சொல்கிறேன். அது என்னமோ நான் கூட புகை மூட்டை நினச்சேன், யாரோ ஏதோ கொளுத்துறாங்க போடுக்குதுன்னு நினச்சா, பார்த்தா மேகம் வந்து அந்த மலையை டச் பண்ணிட்டு போக வச்சிங்களா, அந்த இது தாங்க இது. அந்த பார்க்கை வரும்போது அது போர்வை மாரி போற்றி அதை இன்னும் அழகுபடுத்துது இந்த பார்க்கை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த இடத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கு. ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் கொடைக்கானல் லேக் போகிறோன்னு. ஆனால் இன்னுமே நான் அந்த பக்கம் போகவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் போகிறேன். வாங்க போகலாம். Did you wait too long? Tell him that you love him but he's already gone, darling. Did you make two wrongs? Know that daddy never made a right before, darling. You were never made to be the judge, darling. கைஸ், இவ்வளோ நேரம் பாட்டு ஓடிட்டுருக்குது. வேறு யாரும் மொபைல்லேருந்து பாட்டு கேட்குறாங்கன்னு நினச்சா ஸ்பீக்கருங்க உண்மையிலே சான்ஸ் இல்லை. அதுவும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாரி வந்து சாங் ப்ளே ஆகிட்டுருக்குது. ரொம்ப கேட்டால் வச்சுக்கலாம் காப்பிரைட் வந்துடும். அதனால் வந்து குயிக்காக டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குது. ஒன் டைம் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம்.
உங்களுக்கு ஃபோட்டோ ரீல்ஸ் எடுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸு செம்ம சூட்டபுளாக இருக்கும். ஓகே guys, அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. ஃபைனலாக வந்து எல்லாமே பார்த்து முடிச்சு பசங்களுக்கான ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, ப்ளே ஏரியா. செம்ம சூப்பராகவே இருக்குது. வேறு லெவலான ஒரு ஃபீல் தான் சொல்லணும். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. அடுத்த பிளேஸை இமீடியட்டாக டக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஓவரால் வந்து 3 பிளேஸாக நான் இந்த ஃபஸ்ட்டு டேயே வந்து விசிட் பண்ணிக்கிறேன். ஒன்று ரெசார்ட்டு அண்டு சில்வர் ஃபால்ஸு அண்டு செகண்டு குறிஞ்சி முருகன் கோயில். அது டோட்டலாக வந்து 3 பிளேஸ் தான். இன்னும் நிறைய 16 இடம் இருக்குது. இந்த 16 இடத்தையும் என்னால் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் போட் ஹவுஸ் கிட்ட தான் இருக்கிறோம். இப்போ இந்த லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு லேக்கு. இந்த இடத்துல வந்து 3 இடத்துல ஸ்பாட் இருக்குது போட் ரைட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இருக்கிறது ஒரு இடம், இன்னொன்று முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கும் பார்க்கிங் ஏரியாவில், அதுமாரி இன்னொன்று பக்கத்தில் இருக்குது. இதுமாரி 3 இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. மோஸ்ட்டாக எல்லாம் ஒரே இடத்துல வந்து இருந்தாங்கன்னா அது க்ரௌட் அதிகமாகிடும். சரி, ஓகே, நம்ம விசிட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த போட் ரைடுக்கான அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் வந்து நியூவாக ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு பழசு தான், நம்மளுக்கு புதுசு. ஏன்னா சென்னையிலாம் போட் ரைடு பண்ணால் 200 சொல்லுவாங்க, 300 சொல்லுவாங்க, அது பே பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அட்வான்ஸு கேட்குறாங்க. அட்வான்ஸ் வந்து 400. அதாவது 2 பேர் பெடல் போட்டு போவோம் பார்த்தீங்களா, அதோட அட்வான்ஸ் வந்து 400, 200 சார்ஜ் பண்ணுவாங்க, 200 வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த அமௌண்ட்டு. இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போட் ரைடு வர்றதுக்கு இன்னும் ஆள் வரலையா. ஏன்னா நான் சிங்கிள் பர்சன், இதை வச்சு நான் பெடல் போட்டெலாம் மிதிக்க முடியாது. கூட எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இதுதான் போட்டோட விவரம். இப்போ நம்ம வந்து போட் ரைடு பண்ணிவிட்டு இந்த நம்மளும் வந்ததுக்கு இந்த கொடைக்கானலில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடலாம் வாங்க. கைஸ், நான் போகக்கூடிய இந்த ஒரு போட்டு வந்து சார்ஜ் வந்து 500. இது வந்து 6 சீட்டரு, இந்த 6 பேர் உட்காந்து போகக்கூடிய போட்டு தான். பட் நான் சோலோவாக வந்தனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. போட் ரைடு வந்து ஷேரிங் தான் பண்ணியிருக்கிறோம். இல்லைனா டோட்டலாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு நான் கொடுத்துருக்கணும், 500 ரூபா. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பர்சன் வந்து போகிறது வந்து இங்கே அதிகமாக கம்மி தான் நினைக்கிறேன். சில ரைடெலாம் போனால் வச்சுங்களேன், குரூப்பாக போனால் தான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கும். அண்டு சோலோவாக வந்தீங்கன்னா என்னமாரி நீங்கள் தனியாக இப்படி தான் போகிறோம். ஓகே கைஸ், கிளைமேட்டு எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. லேக்கில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது இறங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் கம்மியாக இருக்குது. ஓவரால் வந்து நான் இருந்த ஸ்பாட்டில் வந்து க்ரௌடு கம்மி, அதனால் வந்து சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போட் ரைட் பண்ணுறோம். கைஸ், செம்ம சூப்பராக இருந்தது போட்டிங் பண்ணது. அது வந்து பெரிய அமௌண்ட்டு போக வேண்டியது. கூட வந்து பப்ளிக் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், பாதி ஷேர் பண்ணோம். 250 வந்து பே பண்ணிட்டு இந்த துடுப்பு போட்டை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தோம். 20 நிமிஷம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு சேம் அமௌண்ட்டு தான். இந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் அந்த அட்வான்ஸு பே பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து லெஸ் பண்ணிட்டு வாங்கலாம். எதுக்கு இந்த அட்வான்ஸ் வாங்குறாங்க எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் எல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிதான். இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே, அந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்து இந்த அட்வான்ஸில் வந்து கழிச்சுப்பாங்க. இந்த இடத்துல வந்து க்ரௌடு இல்லை. நான் வர டைமில் இப்போ 1 by 1 வராங்க. சரி, நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. அடுத்த பிளேஸை டக்குன்னு பார்க்க போயிடலாம் வாங்க. கைஸ், இப்போ நம்ம அடுத்தது எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு பார்க்கு தான், பிரியாட் பார்க்கு. இதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நமக்கு நியரஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸில் எதெல்லாம் இருக்குதோ அது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகே, இந்த இடத்துலையும் வந்து டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா, பசங்களுக்கு வந்து 25 ரூபா. கேமரா இதுமாரி என்னாச்சு எடுத்து வந்திங்கன்னா சேம் அதே தான் கான்செப்ட்டு. ஓகே, நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துலாம் வாங்க. கைஸ், உள்ளே வந்துட்டோம்.
செட்டியார் பார்க் வந்து ரொம்ப சின்னது தான், ஆனால் சேம் அதே தான். அங்கே என்னெல்லாம் ஃப்ளவர்லாம் இருந்ததோ சேம் அதே இங்கேயும் அதே தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ரொம்ப பெருசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப பெரிய இடம். அது மட்டும் இல்லாமல் போன மாதம் ஏதோ ஈவெண்ட் நடந்திருக்குது, அதுதான் இப்போ ஏற கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வர பனி மூட்டத்தை பாருங்கள் என் பின்னாடி. ஏன்னா டைம் ஆக ஆக இது கொஞ்சம் அதிகமாக வருது. மேபி பயங்கரமாக குளிரும் நான் நினைக்கிறேன். கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தில் ஒரு செடியில் என்னெல்லாம் உருவம் வரைய முடியுமோ எப்படி அழகாக பண்ணியிருக்கிறான் பாருங்க, க்ரியேட்டிவிட்டி ராக்கெட் மாரி. அங்கே ஒரு டெனி பேரு, அப்புறம் லயனு, இப்படி நிறைய விஷயம் இருந்தது. அந்த இடம் வந்து ப்ளே ஏரியா. நீங்கள் பார்க்குறது உள்ளே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, சகல வசதியெல்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கிறாங்க உள்ளே. ஓவரால் வந்து இதுவும் வந்து நல்லா இருக்குது இந்த பார்க்கும். Wanna clear a bottle of Cabernet. Wanna stay home, not even drink. Wanna get out of my own head. Wanna lay down, overthink. I wanna cry every tear I got. Put on a dress, be a stranger's dream. Lock up this heart of mine, wanna wear it on my sleeve. I kinda wanna hate you, but I wanna love you too. I wanna hold you close and let you go. Find someone new, and now wish it wasn't, but mama's... Guys, மோஸ்ட்டாக வந்து இந்த கொடைக்கானலை சுற்றியே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வளம் வந்துட்டு இருக்குது, தோட்டக்கலைத்துறை. அவங்க தான் இதை ஃபுல் ஏற்பாடை வந்து பண்ணுறாங்க. அந்த செட்டியார் பார்க்கு அண்டு ரோஸ் கார்டன், அப்புறம் இந்த ஒரு பார்க்கு பிரியாட் பார்க்கு எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓவரால் வந்து அங்கங்கே அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரோஸாக இருக்கட்டும், அப்புறம் புது ஃப்ளவர்ஸு, இதில் அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபைனலாக வந்து எல்லோரும் இந்த பார்க்கை சுற்றி முடித்து வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து அங்கங்கே உட்காந்துருக்குறாங்க. இது அழகு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. புல்லில் உட்காருறது அது ஒரு தனி ஒரு ஃபீல் தான். அதுவும் சென்னையிலலாம் பயங்கர வெயில், ஆனால் கொடைக்கானலில் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் மாரி வச்சுருக்குறாங்க, ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவரால் இதான் பார்த்து முடிச்சிடும். ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிளேஸு, அந்த ரோஸ் கார்டன், அப்புறம் உள்ள டெக்கரேஷன், நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ப்ளே ஏரியாலாம். ஓகே, இப்போ அடுத்த பிளேஸுங்க நம்ம போயிடலாம் வாங்க. You say you need your space.